ரைட் பை. இஎம்ஐயோட லெக்சர் 3ல நம்ம இருக்கும். வழக்கமான டயலாக் தான் இதுல. ரைட். கவனி கவனி. நேத்து கத்து கொடுத்தது phi equals to Li. ஞாபகம் வந்துருச்சா? phi equals to Li. நேத்து ஒரு சம் சொல்லியிருந்தேன்ல. இங்க ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு. சர்க்குலர் காயில்ல I கரண்ட் போகுது. இந்த காயில்ல இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் கேட்டிருந்தேன். நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா I கான்ஸ்டன்ட் சார், அதனால B கான்ஸ்டன்ட், அதனால phi கான்ஸ்டன்ட், அதனால EMF இன்டியூஸ் ஆகாதுன்னா அதே சம்மு இன்னைக்கு காலையில உட்காந்து ப்ரீவியஸ் சம் எல்லாம் செக் பண்ணும் பொழுது இந்த சம் ஒண்ணு மாட்டுச்சு. 2021 எலக்ட்ரானோட டைரக்ஷன் இந்த பக்கம், எலக்ட்ரானோட டைரக்ஷன் இந்த பக்கம். ரைட்டா? என் கேள்வி என்னன்னா இந்த இடத்துல இன்டியூஸ்டு கரண்ட், இன்டியூஸ்டு கரண்ட் எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் இந்த பக்கம் தன்னோட ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்டா டாட். ஏன் டாட்னு உனக்கு புரியுதா? எலக்ட்ரான் எந்த பக்கம் போனாலும் நீங்க அவனை கன்சிடர் பண்ண கூடாது, கரண்ட்டை தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப கரண்ட்டை கன்சிடர் பண்ணீங்கன்னா டாட், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டாட். அப்ப ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. எலக்ட்ரானோட ரேட் அதிகமாகுதுன்னா கரண்ட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். கரண்ட் அதிகமாகுதுன்னா பி அதிகமாகுதுன்னு அர்த்தம். பி அதிகமாகுதுன்னா phi அதிகமாகுதுன்னு அர்த்தம். phi அதிகமானா அலாங்கா ஆப்போசிட்டான்னு கேட்டாங்க, பதில் என்ன? phi ஆப்போசிட்டா? ஆப்போசிட்னா டாட் போட்டா, அப்படியா? டாட் போட்டா ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப இங்க எழுத போறது நீங்க கிளாக் வைஸ். இதுதான் அந்த சம். எவ்வளவு ஈஸி பாரு. ஸோ சம் வேலையே கிடையாது, சும்மா அப்படியே கை வச்சு என்ன பண்ணிடலாம், சம் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ கரண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா போற மாதிரி பாத்துக்கணும். ரைட்? அப்படி கூட மியூச்சுவல் இண்டக்ஷன் இன்னைக்கு நீங்க கத்துக்க போறது. மியூச்சுவல் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன். என்னோட காயில கரண்ட் போயிட்டு என்னோட காயிலேயே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆன செல்ஃப். என்னோட காயில கரண்ட் போயிட்டு என்னோட காயிலே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா செல்ஃப் இண்டக்ஷன். என்னோட காயில கரண்ட் போயிட்டு உங்க காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா மியூச்சுவல். தெரியுதா? செக் பண்ணிடுவோமா? காணி அப்படி குட்டியா மியூச்சுவல் இண்டக்ஷன். இந்த இடத்துல ஒரு காயில், இந்த காயில்ல பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கேன், ஒரு கீ கனெக்ட் பண்ணிருக்கேன். மேல இதே மாதிரி இன்னொரு காயில் கரண்ட் போதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு கேல்வனாமீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன். கேல்வனாமீட்டரோட வேலை காட்டி கொடுக்கறது. நான் அன்னைக்கே சொன்னேன், யாரை காட்டி கொடுக்கறது? கரண்ட்டை காட்டி. இங்க இருந்து ஐ கரண்ட் போகுது. ஐ கரண்ட் போகிறதுனால கண்டிப்பா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் 5p. ஏன் 5p? பிரைமரி காயிலோட ஃப்ளக்ஸ். அந்த ஃப்ளக்ஸ் பக்கத்து காயில்ல லிங்க் ஆகும், அங்க 5s. இப்ப பிரைமரி காயில்ல நான் கரண்ட் கொடுக்கறதுனால செகண்டரி காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதனால செகண்டரி காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. என்னோட காயில்ல கரண்ட் போகுது, உங்க காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அப்ப இந்த பினோமினானோட பேர் என்ன? மியூச்சுவல் இண்டக்ஷன். நேத்து என்ன கத்து கொடுத்தேன்? என் காயில்ல கரண்ட் போகுது, என் காயில்லே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, இதுக்கு பேரு செல்ஃப் இண்டக்ஷன். இப்போ இது சரியான யோசிங்களேன். 5s is directly proportional to IP. இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு புரிஞ்சது சொல்லு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிரைமரி காயில்ல கரண்ட் போனா செகண்டரி காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். இவ்வளவுதான் மியூச்சுவல் இண்டக்ஷன். நீங்க என்ன பண்ணிடணும், ரொம்ப புச்சாலித்தனமா புரிஞ்சுக்கணும். இந்த இந்த லைனை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் சொல்லிடணும். பிரைமரி காயில்ல கரண்ட் போகுது, செகண்டரி காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. then 5s equals to MIP. யார் இந்த M? அதுக்கு எப்படி பேர் வைக்கணும் சொல்லி கொடுத்துருக்கேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன், இல்லனா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அப்ப இந்த இடத்துல M ஓட பேரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். பை இண்டக்டன்ஸ் வேறல, கோஎஃபிஷியன்ட் வேற கிடையாது. உனக்கு கான்ஸ்டன்ட் பேர் வைக்க தெரியலன்னா அந்த டாபிக் ஃப்ரண்ட்ல ஒரு கோஎஃபிஷியன்ட் எல்லாமே கரெக்டா வந்து யூனிட் தேடி போகுமா? சரி, என் கூட வாங்க. M equal to 5s by IP. 5sக்கு வெபர் பெர் ஆம்பியர். இது ஃபர்ஸ்ட். இல்லன்னா ஹென்ரின்னு நேற்று கத்து கொடுத்தேன். யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷனும் ஹென்றி தான், யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷனும் ஹென்றி தான். லென்ஸ்ல என்ன கத்து கொடுத்ததுன்னா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் d5 by dt. இன்னைக்கு 5க்கு பதிலா d by dt MIPன்னு எழுதணும். எம தூக்கி வெளில போட்டீங்கன்னா DI by DT. நேற்று பார்த்த அதே விஷயம் தான். நான் நேத்தே சொன்னேன், நேற்று என்னெல்லாம் படிச்சீங்களோ அது திரும்ப இன்னைக்கு படிப்போம்.
இஎம்எஃப் மைனஸ் எம் இன்டு டிஐ பை டிடி. ரைட்டா? எப்படி சம் போடணும்னு கத்து கொடுக்குறேன். ஐ கொடுத்துருவாங்க, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எம் வேல்யூ கொடுத்துருவாங்க, இ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ரொம்ப ஈஸி. மைனஸ் எம் இன்டு டிஐ பை டிடி. இங்க இருந்து எம்மோட யூனிட் வேணும்னா இ பை டிஐ பை டிடி. யூனிட் சொல்லுங்க. மேல வோல்டேஜ் பெர் ஆம்பியர் பெர் செகண்ட். இவனை பார்த்தா உங்களுக்கு ஓம் ஞாபகம் வந்துடும். ஸோ ஓம் செகண்ட், இல்லைன்னா வோல்ட் ஆம்பியர் பவர் மைனஸ் 1 செகண்ட். அவ்வளவுதான் யூனிட். ஸோ யூனிட் வந்து ஒன்னு வெபர் பெர் ஆம்பியர், இன்னொன்னு ஹென்ரி, மூணாவது ஓம் செகண்ட், நாலாவது வோல்ட் செகண்ட் ஆம்பியர் இன்வர்ஸ். எப்பவுமே செல்ஃப் இண்டக்ஷனுக்கும் இந்த 4 யூனிட் தான், மியூச்சுவலுக்கும் 4 யூனிட் தான். ரைட்டா? இப்ப மியூச்சுவல் என்ன அர்த்தம்? ஏன் காயிலால உங்க காயில இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஏன் காயில கரண்ட் போகுது பிரைமரியில, செகண்டரியில இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இந்த பினாமினாவோட பேரு மியூச்சுவல் இண்டக்ஷன், பரிமாற்று மின் தூண்டல். தன்மின் தூண்டல்னா செல்ஃப், நேத்து பார்த்தது. பரிமாற்று மின் தூண்டல்னா என்னால உங்களுக்கு கத்துக்கிட்டீங்களா? சோ இந்த போர்ட்ல இருக்கிற 2 ஃபார்ம்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு இந்த ஃபார்ம்ல எம்ஐபி, இன்னொன்னு இந்த ஃபார்ம்ல. சரி முடிச்சோம், பாஷா முடிச்சோம். ஃபர்ஸ்ட் முடியுங்க. இருக்குதா? இன்னும் குறைச்சிக்கலாமா? இல்ல சரி முடிச்சிக்கிற முடி. A is equal to MIP, A equal to minus M into dI by dt, E equal to minus M into dI by dt. Listen, good afternoon, bye. Good afternoon, sir. Minus M into dI by dt. Unit எழுதிக்கோ. Coefficient of mutual induction இல்லனா mutual inductance. Mutual inductance. என்ன கத்துக்கிட்டோம்? நேத்து வரைக்கும் உங்களுக்கு எம் பத்தி தெரியாது. 2 காயில் பக்கத்துல பக்கத்துல இருந்தாலே இன்னில இருந்து யார் வந்துருவா? எம் வந்துருமா? அப்ப L1 ஒரு காயில், L2 இன்னொரு காயில், 2 பக்கத்துல பக்கத்துல இருந்தாலே எம் உள்ள வந்துரும். இப்ப எம் யாரு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் இல்லனா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். எல் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ரைட்டா? படிங்க சீக்கிரம் படிங்க. ரொம்ப அதிகமா சம் கேட்ட டாபிக். இப்ப பேச போறது அடுத்த 15 நிமிஷம் உனக்கு ரொம்ப மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ லாங் சாலினாய்ட். போர்டுக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ லாங் சாலினாய்ட். இந்த இஎம்ஐ லெசன் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பேச போற டாபிக்ல இருந்து அதிக முறை சம் கேட்டிருப்பாங்க. டாபிக் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ லாங் சாலினாய்ட். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ லாங் சாலினாய்ட். நேத்து ஒரு சாலினாய்ட் பார்த்தோம். என்ன ஃபார்ம்ல பார்த்தேன்? மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். செக் பண்ணிக்கோ. மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல் நேத்து பேசுது. மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ லாங் சாலினாய்ட். கத்துக்கிட்டீங்களா? பாருங்க, இது ஒரு சாலினாய்ட், இது இன்னொரு சாலினாய்ட். எதையும் மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. தெரியலன்னா ஈக்குவேஷன் அப்படியே போட்டு வர. ஒரு காயில்ல ஐ கரண்ட் போகுது. காயிலோட லென்த் ரெண்டுமே எல் தான். 2 காயிலோட ஏரியாவும் சேம் ஏரியா தான். ஏரியா ஏ, லென்த் எல். ஒரு காயில்ல கரண்ட் போகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு மியூ நாட் என்ஐ பை எல். இது ஃபர்ஸ்ட் காயில்ன்றதுனால N1. ஃபர்ஸ்ட் காயிலோட டர்ன் N1, செகண்ட் காயிலோட டர்ன் N1.
இது B1. ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட் போகுது, அதனால அந்த காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட், ரெண்டாவது காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. மியூச்சுவல் உனக்கு தெரியுமா? இப்ப ரெண்டாவது காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதா? Φ2. Φ2க்கு நீங்களே சொல்லுங்க, N2 N1? B1. ஏன்னா B1 மேக்னெட்டிக் ஃபீல்டால ரெண்டாவது காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது Φ2. B1க்கு பதிலா μ0 N1 ஒரு N2 I பக்கத்துல ஒரு A by L. யார தேடி போயிட்டு இருக்கீங்க? M தேடி போயிட்டு இருக்குமா? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தேடி போயிட்டு. M எங்கப்பா மறைஞ்சிருக்கு? ஃபைக்குள்ளார மறைஞ்சிருக்கு. நல்லா சொன்னீங்க, ஃப்ளக்ஸுக்குள்ளார மறைஞ்சிருக்கு. ஃபைக்கு பதிலா இப்பதான் சொன்ன MIPன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ MI இல்ல MIP, இது ஐபின்னு கூட எழுதுக்கும். MIP வேணும்னா μ0 N1 N2 A I by L. சரிதானே? I போய் சேர்ந்துருச்சுன்னா நீங்க தேடி வந்தது μ0 N1 N2 A by L. ஸோ μ0 N1 N2 A by L. நேத்து ஃபார்முலாவுக்கும் இன்னைக்கு ஃபார்முலாவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு கண்டுபிடி. நேத்து n ஸ்கொயர்னு போட்டுருக்கோம். செக் பண்ணு. μ0 n ஸ்கொயர் A by L. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு ஒரு காயில்ல கரண்ட் போகும் பொழுது μ0 n ஸ்கொயர் A by L. ரெண்டு காயிலா இருந்தா அந்த n ஸ்கொயர் உடைச்சிருங்க. N1 N2 ஈஸியா N1 கொடுத்துருவாங்க, N2 கொடுத்துருவாங்க, A கொடுத்துருவாங்க, L கொடுத்துருவாங்க. சால்வ் பண்ணா M கிடைச்சிரும். சார் ஒருவேளை மீடியத்துல பிளேஸ் பண்ணீங்கன்னா μ N1 N2 A by L பை இதுல ஒரு 5-6 ஃபார்முலா 5-6 சம்மாவது என்ன பண்றீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்க. இந்த ஒரு ஃபார்முலால மட்டும் எனக்கு திரும்ப பதில் சொல்லுங்க. நேத்து ஒரு காயில் மட்டும் சொல்லி கொடுத்தேன், எல் ஃபார்முலா μ0 n ஸ்கொயர் A by L. ரெண்டு காயில் சொல்லி கொடுத்தா அதே ஃபார்முலா தான், என்ன உடைச்சிருங்க, N1 N2 மாத்திருங்க, μ0 N1 N2 A by L ன்னு கத்துக்கு. இது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ லாங் சாலினாய்ட். உனக்கு ஞாபகம் வச்சுக்கணும், உங்க போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ M equal to μ0 N1 N2 A by L. μ0 தெரியும், N1 தெரியும், N2 தெரியும், A தெரியும், L தெரியும். ரேஷியோ சம் என்ன கேட்கலான்னு பாருங்க. ஸோ MS ப்ரொபோர்ஷனல் டு N1 N2. ஒருவேளை ஏரியா ஆஃப் த காயிலும் லென்த் சேமா இருந்தா MS ப்ரொபோர்ஷனல் டு N1 N2. ரைட்டா? நிமிஷம் அவ்வளவு நம்ம என்ன கொஞ்ச நேரத்தை கடை முடிக்கலாம். 3:15 பிரேக்குள்ள லெசன் முடிச்சு கொடுத்தோம். சார் சொல்ல சார் ஐபினா என்னது சார்? பிரைமரி காயில்ல போற கரண்ட். பிரைமரி காயில்ல போற கரண்ட். பிரைமரி காயில்ல கரண்ட் போறதுனாலதான் செகண்டரி காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. பிரசன்ட் கேக்குதா? எஸ் சார். பிரைமரி காயில்ல கரண்ட் போனா செகண்டரி காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இதுக்கு பேரு தான் மியூச்சுவல் இண்டக்ஷன். அதை சொல்றதுக்காக தான் நான் பிரைமரின்னு போட்டிருக்கேன். உனக்கு பிடிக்கலன்னா 1, 2 போட்டுக்கேன். எஸ் சார். ரைட். முன்னாடி தனி லெசன் இஎம்ஐ மட்டும் தனி சிலபஸ் இருக்கும், ஏசி மட்டும் தனி சிலபஸ் இருக்கும். இப்ப சிலபஸ் பாத்தீங்கன்னா ரெண்டும் இஎம்ஐ அண்ட் ஏசினே ஒரே. உங்களுக்கு தெரிஞ்சது இதுக்கப்புறம் பேச போறது புதுசா நீங்க கத்துக்க போறது. ஜெய் 2026ல மாடல் சர்க்கியூட்ல ஒரு சம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸி, ஒரு 30 செகண்ட்ல அந்த சமத்துக்கு போட்டு போயிடலாம். அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துறேன், நீங்களே அந்த சம சால்வ் பண்ணி பாருங்க. சரி, ஃபாஸ்டா எழுது. மியூன்றது ஏர்ல, மியூ நாட்ன்றது ஏர்ல, மியூன்றது மீடியத்துல. பெர்மியபிலிட்டி ஆஃப் ஏரு, மியூ பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம். இது வரைக்கும் தான் நீங்க ஸ்கூல் போர்ட்ல படிச்சது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நீ புதுசா கத்துக்க போறது. அவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்களேன். Inductors are connected in series and டாபிக். இண்டக்டர்ஸ்னா வேற யாரும் இல்ல, காயில் தான். ரைட்டா? Inductors are connected in series and parallel. Inductors are connected in series and parallel.
எனக்கு பதில் சொல்லு. ரெசிஸ்டன்ஸோட சீரிஸ் ஃபார்முலா RS, R1 plus R2. parallel ஃபார்முலா 1 by RP, 1 by R1 plus 1 by R. கெப்பாசிட்டரோட சீரிஸ் ஃபார்முலா 1 by CS, 1 by C1, 1 by C2, 1 by C3. பல்போட சீரிஸ் ஃபார்முலா, பல்பை எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். கெப்பாசிட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு சீரிஸ் 1 by C1, 1 by P1 பவர் இருக்கு. 1 by P1, P3, P3. அதே மாதிரி thermodynamicsல rods are connected in series space. heat current same ன்னு பேசணும். ஞாபகம் இருக்கா? heat current same. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இண்டக்டார்ஸ் ஆர் கனெக்டட் சீரிஸ் அண்ட் parallel. மொத்தம் 5 சீரிஸ் அண்ட் parallel படிப்பீங்க. ஒட்டு மொத்தமா 11th and 12th சேர்த்து. ரைட், சூப்பரா இருக்கும் பாருங்க. எப்படி ரெசிஸ்டார் படிச்சீங்களோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டக்டார் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். ஒரு இண்டக்டார், 2 இண்டக்டார், 3வது இண்டக்டர். நிறைய கத்துக்கிட்டு நல்லா கத்துக்கோ. L1, L2, L3 இங்க இருந்து ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இண்டக்டார் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் parallel. டெரிவேஷன் வேணுமா? அதை சின்ன ஊறுகாய போட போறோம். டேரக்டா ஃபார்முலா போடு. இப்போ டெரிவேஷன் ஒன்று இல்லை, இங்க எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி. இங்க இருந்து போற கரண்ட் I, இங்க E 1 2 3 டோட்டலா கொடுத்தது E. எப்படி வரும்னு ஸ்டார்ட் பண்றேன். க்கு பதிலா மைனஸ் L இன்ட்டு டிஐ பை டிடி அதான் கத்துக்கிட்டோம் இல்லையா? டோட்டல் E வேணும்னா E1 பிளஸ் E2 பிளஸ் E3. க்கு பதிலா கரண்ட் சேம்ன்றதுனால மைனஸ் L டிஐ பை டிடி மைனஸ் L1 di1 by dt minus L2 di2 by dt minus L3 di3 by d3. கரண்ட் எல்லாமே சேம், அதெல்லாம் போயிடுச்சா? மைனஸ் ஃபுல்லா சேம். அப்ப L ஈக்குவலன்ட் என்ன ஃபார்முலா? LS L1 plus L2 plus L3. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முடியும் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? ரெசிஸ்டார் மாதிரி ஞாபகம் வச்சுக்கன்னு சொன்னா இந்த டெரிவேஷன் இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். So LS L1 plus L2 plus L3. எனக்கு பதில் சொல்றேன். 3 inductors are connected in series. எஃபெக்டிவ் என்னன்னா L1 plus L2 plus L3 up to Ln வரைக்கும் கத்துக்கிட்டீங்களா? அதே inductors are connected in parallel. டக்குனு யோசிங்க, inductors are connected in parallel. அவ்வளவுதான், நீ அதை சொன்னா இதை சொல்லிடணும் நீனு. So 1 by L1 plus 1 by L2. 1 by LP equals to 1 by L1 plus 1 by L2 plus 1 by L3. இது parallel இருக்கும்போது. சிக்கல் என்னன்னா இதுல சம்பளம் அப்படி ஈஸியா கொடுக்க மாட்டாங்க, எம்மையும் வச்சு கொடுப்பாங்க. அது அடுத்த டாபிக். எனக்கு பதில் சொல்லு. When 3 inductors connected in series, 3 inductors connected in parallel. Series combinationல யார் சேம், parallelல யார் சேம்? சீரிஸ்ல கரண்ட் சேம், எல்லாத்துக்கும் அதே தான். கெப்பாசிட்டில படிச்சீங்கன்னா சார்ஜ் சேம், அவ்வளவுதான். parallelல பொட்டன்ஷியல் சேமா? பொட்டன்ஷியல் சேம். நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? இந்த ஃபார்முலால எம் இருக்கா? இங்க எங்கேயாவது எம் இருக்கா? போர்டுல ஒரு இடத்துல கூட நான் மறந்து கூட எம் எழுதல. ரைட்டா? அப்படின்னா இது எப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க? எம் தெரியாத பொழுது. இது ஆக்சுவலா நேத்து சொல்லி கொடுத்துருக்கோம். நான் எம் வச்சு ஒரு டெரிவேஷன் போடணும், எம் இல்லாம ஒரு டெரிவேஷன் போடணும். பக்கத்துல போட்டு காச்சா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருமேன்றதுதான் இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுது. ரைட்டா? அப்ப எல் இல்லாத பொழுது, சாரி எம் இல்லாத பொழுது L1 plus L2 plus L3, 1 by L1, 1 by L2, 1 by L3. ஆனா எப்ப ரெண்டு காயில் பக்கத்துல வந்துருச்சோ, நீ கூப்பிட்டாலும் கூப்பிடல எம் உள்ள வந்துடும். இப்ப எம் வச்சு ஒரு ஃபார்முலா சொல்லணும். முதல்ல இது முடிச்சுவா, என்ன சொல்றேன். சீரிஸ் அண்ட் parallel டாபிக் விட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா எழுதுங்க. ரித்திகா கூட நண்பர். ரித்திகாவா ஜெயசிகாவா? ரித்திகா, ரைட் ரைட். சும்மா ஒரு இஎம்ஐ ரிவிஷன் மட்டும் பார்த்துக்கிட்டே வா. ரைட். Inductors are connected in series and parallel. இது எம் இல்லாத பொழுது. நான் கேட்கிற கேள்விக்கு அப்படியே எழுதிக்கிட்டே பதில் சொல்லு. எனக்கு முன்னாடி ஒரு காயில் இருக்கு, நான் தான் அப்சர்வர். அந்த காயில பாக்குறேன். காயில்ல கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னை நோக்கி வருமா, என்னை விட்டு போகும்? டுவர்ட்ஸ் அப்சர்வரா, அவே ஃப்ரம் அப்சர்வர்?
இங்க பாரு, இது டுவர்ட்ஸ், ஆமா அவே ஃப்ரம் த இது டுவர்ட்ஸ், இது டுவர்ட்ஸ் வரல பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டா, நேற்று இதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்து, இது ஆன்டி கிளாக் வைஸா? நான் வெறும் பாட்டில் பத்தியே யோசிச்சுட்டேன் நேற்று, தப்பா நினைக்காத. ஆன்டி கிளாக் வைஸ் லேட்டா தான் சிரிப்பீங்களாடா, இவ்வளவு இன்சிடென்டா காமெடி சொல்றேன், நீ மட்டும் அந்த லேட்டா சிரிக்கிறேன், நான் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு எனக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு நீ. இங்க பாருங்க, இது ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா டுவர்ட்ஸ் அப்சர்வர், கிளாக் வைஸ் அப்படின்னா அவே ஃப்ரம் த அப்சர்வர். அதை ஞாபகம் வச்சுக்கோ, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் அப்சர்வர், கிளாக் வைஸ் டைரக்ஷன் அவே ஃப்ரம் த அப்சர்வர். ஸ்மால் கேப் எப்படி ஓபன் பண்றது, இல்ல க்ளோஸ் பண்றது, ரைட்டா? நிமிஷம் வித் நோ ஆஃப் எம், இதே டாபிக். எம் இருந்தா என்ன ஆகும், எம் இல்லைன்னா என்ன ஆகும்? எல்எஸ் வித் எம். இந்த L1 பிளஸ் L2 L3ல எப்படி நீங்க ரெசிஸ்டார் சீரிஸ் அண்ட் பேரலல் சம் போட்டீங்களோ அதே மாதிரி தான். நான் இதை முடிச்சுட்டு ஒரு சம் கொடுக்குறேன், டக்குன்னு பார்த்து தான் ஆன்சர் சொல்லிடு. வித் நோயிங் ஆஃப் எம், எல் ஈக்குவலன்ட் கவனி, L1 பிளஸ் L2 பிளஸ் L3 பிளஸ் L4 எத்தனை இருக்கோ அத்தனை பிளஸ் ஆர் மைனஸ் 2m, பிளஸ் ஆர் மைனஸ் 2m எத்தனை இருக்கோ அத்தனை. இப்போதைக்கு நான் ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். சிக்கல் என்ன தெரியுமா? நீ என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கு, என்ன கேள்வி கேட்ப? என்ன கேள்வி கேட்ப? வேற ஏதாவது கேட்காது, என்ன கேள்வி கேட்ப? எப்போ பிளஸ் பயன்படுத்தணும், எப்போ மைனஸ் என்ன கேட்கணும்? நீயே சொல்லு, எப்போ பிளஸ் பயன்படுத்தணும், எப்போ மைனஸ் பண்ணணும்? வரையும் கெட்டது சொல்லு, எட்டாதுன்னு சொல்லாது. ஆப்போசிட்ல போச்சுன்னா மைனஸ், கரண்ட்ல ஆப்போசிட்ல போச்சுனான்றது ரைட்டு, மைனஸ்ன்றதும் ரைட்டு. இந்த கேள்விக்கு இது பதில் இல்லை. கரண்ட் சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா சொல்லு, சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா இங்க பாருங்க, ரெண்டு கையில கரண்ட் சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா L1 பிளஸ் L2 பிளஸ் 2mன்னு எழுதணும். கரண்டோட டைரக்ஷன் சேமா இருந்தா பிளஸ் போடணும். ஒருவேளை நேரா போன காயில யூட்டன் எடுத்து இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போற கரண்ட் ஐ திரும்பி வருது பாத்தீங்களா? அப்ப டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் மாறும்போது பிளக்ஸோட டைரக்ஷன் மாறுமா? அதனால இந்த இடத்துல மைனஸ் போடணும். அப்ப கரண்ட் சேம் டைரக்ஷன்ல போனா பிளஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா மைனஸ், ரைட்டா? இது எப்ப சீரீஸ்ல வித் நோயிங் ஆஃப் எம். ஒருவேளை எம் இல்லாத பொழுதுன்னு யோசிச்சு பாருங்க, இந்த ஃபார்ம்ல எங்க போயிடுது? போன போர்டுக்கு போயிடுதா? L1 பிளஸ் L2 பிளஸ் L3 போயிடுதா பாருங்க, தெரியுதா? எம் இல்லாத பொழுது, எம் இருக்கிற பொழுது பிரச்சனை பிளஸ் மைனஸ், சேம் டைரக்ஷனா இருந்தா பிளஸ், ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா மைனஸ். ரொம்ப கவனமா இருக்கும், ஏற்கனவே கேட்ட சம்பந்தம். அதுலயும் முக்கியமா பேரலல் தான் பிரச்சனை. ஒரே நிமிஷம். When two inductors are connected in parallel, L equivalent LP. இது யாரு பா? இது யாரு? 1 by L1 plus 1 by L2. அதுதானே மாத்தி போட்டிருக்கேன். 1 by L1 plus 1 by L2 இப்படி மாத்தி போட்டிருக்கேன். மைனஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2m. என்னோட ரிட்டர்ன் நோட்ஸ்ல இந்த ஃபார்ம்ல தப்பா இருக்கு, இந்த இடத்துல இந்த ஃபார்ம்ல ரிட்டர்ன் தப்பா இருக்கு, அதாவது மாத்திக்கோ, இது பிளஸ் ஆர் மைனஸ் 2. L1 L2 இந்த இடத்துல பிளஸ் போட்டிருப்பாங்க. என்ன சொல்ல புரியுதா? நான் ஒரு ரிட்டர்ன் நோட்ஸ் ஒன்று அனுப்புவோம்ல எப்பயுமே, இந்த ரிட்டர்ன் நோட்ஸ்ல இந்த இடத்துல பிளஸ் இருக்கும், அதை அடிச்சு, அது அப்பையில இருந்து அந்த பிளஸ் இருக்கா நான் வச்சு சொல்லிட்டு இருக்கு, நான் மாத்தவே இல்லை. L1 L2 மைனஸ் எம் ஸ்கொயர், L1 பிளஸ் L2 பிளஸ் ஆர் மைனஸ் 2. இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க, எப்ப பிளஸ் பயன்படுத்தணும், எப்ப மைனஸ் பயன்படுத்தணும்? எப்ப பிளஸ் பயன்படுத்தணும், எப்ப மைனஸ் பயன்படுத்தணும்? கொஸ்டின் பேப்பர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த கொஸ்டின் படிக்கும் போது டு சப்போர்ட்னு ஒரு வார்த்தை இருந்தா, டு ஹெல்ப்ஸ்னு ஒரு வார்த்தை இருந்தா, ஃபர்ஸ்ட் காயில செகண்ட் காயிலுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருந்தா எல்பி L1 L2 மைனஸ் எம் ஸ்கொயர் பை L1 பிளஸ் M2 பிளஸ் 2m பயன்படுத்தணும். புரியுதா? கொஸ்டின் பேப்பர்ல ஒரு காயில் இன்னொரு காயிலுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுதுன்ற வார்த்தை இல்லைன்னா டு அப்போஸ் ஒரு வார்த்தை, இல்ல அந்த மீனிங்ல வேற ஏதாவது ஒரு வார்த்தை, எல்பி L1 L2 மைனஸ் எம் ஸ்கொயர் பை L1 பிளஸ் L2 மைனஸ் 2mன்னு கத்துக்கணும், ரைட்டா? இந்த ஃபார்முலால குழப்பிடாது, கொஸ்டினை படிக்கும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. டு சப்போர்ட்டா, டு அப்போஸா? சப்போர்ட் அப்படின்னா பிளஸ், டு அப்போஸ்னா மைனஸ். இப்போ எனக்கு 4 ஃபார்முலா எனக்கு வரணும். எம் பத்தி தெரியாத பொழுது LS, L1 பிளஸ் L2 பிளஸ் L3 அப் டு LN.
எம் பத்தி தெரியாத பொழுது எல்பி L1 L2 by L1 plus L2. எம் பத்தி தெரியிற பொழுது எல்எஸ் L1 plus L2 plus or minus 2m. எப்ப பிளஸ் கரண்டோட டைரக்ஷன் சேமா இருந்தா பிளஸ் பைன் வருது. இதுல நான் சம் தான் போடுறதே தவிர சம் போறதுக்கு உனக்கு கத்து கொடுத்தேன். L1 கொடுத்துருவாங்க, L2 கொடுத்துருவாங்க, M கொடுத்துருவாங்க. சேம் டைரக்ஷன் இருந்தா பிளஸ் வச்சு சம் போடு, அவ்வளவுதான். இது மைனஸ் வச்சு அப்போஸா இருந்தது. இந்த இடத்துல டு சப்போர்ட் டு ஹெல்ப்னா மைனஸ் எம் ஸ்கொயர் பை பிளஸ் ஆர் மைனஸ் 2m. ஹெல்ப்ன்றதுனால பிளஸ் 2m, அப்போஸ்ன்றதுனால மைனஸ். ரைட்டா? சீக்கிரம் முடிச்சோம். இன்னும் 2 டாபிக் முடிச்ச லெசன் முடிஞ்சு. உங்க லைட்டா கண் பண்ணியா இன்டென்சிட்டி தமிழ் அம்பிச்சுருள். சீக்கிரம் ஆமா, ரெசிஸ்டாரோட சீரிஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்றேன். அது வேற, இது வேற. ரெசிஸ்டார்ன்றது டு அப்போஸ் த கரண்ட், கரண்ட் எதிர்க்கும். இண்டக்டார்ன்றது இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணும். அது வேற சுத்தமா, இது வேற. அந்த காம்போனன்ட் வேற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்லி. புரியுது. பட் சீரிஸ் அண்ட் பேரலல்ல அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கன்றதுக்காக தான் சொன்னது தவிர இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸ் இல்லைன்னா கோஎபிஷியன்ட் ஆஃப் தன்மின் தூண்டல். தன்மின் தூண்டல். ஏய் முச்சியா, சீக்கிரம் பா. எழுதி அதை எழுதிட்டே இரு. இந்த சம் கேட்ட சம்ப நம்மள என்ன போய் எடுத்து பார்த்துக்கோ. சொல்லு சொல்லு, என்ன காம்பினேஷன் இது? கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியலா? இப்ப இந்த பாயிண்ட் ஏன்னா இந்த பாயிண்ட் ஏ தானே, இந்த பாயிண்ட் பி தான் இந்த பாயிண்ட் பி தானே, மூணுமே என்ன காம்போ இது? எப்படி ரெசிஸ்டார் ஒரு சீரிஸ் அண்ட் பேரல் சம் போடுறீங்களோ அதே தான் இங்கேயுமே. என்ன ரெசிஸ்டாரை தூக்கிட்டு அதுக்கு பதிலா இண்டக்டார் போட்டுரு. அங்க R1 plus R2 plus R3, இங்க L1 plus L2 plus L3, அவ்வளவுதான். சரி முடி. இந்த பேஜ் எழுதிட்டீங்களா? சுறுசுறுப்பா எழுதுங்க. ப்ரீவியஸ் இயர் பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு சமயமே நீங்க சந்திப்பீங்க. இது என்ன கான்செப்ட்? கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோனா உனக்கு எப்படி வேணாலும் படிச்சுக்கோ. பட் நான் உனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தேன்? இவன் தான் பி, இவன் தான் கியூ, இவன் தான் ஆர், இவன் தான் எஸ், இவன் ஜின்னு வச்சுப்பான். உன் விருப்பம் இல்ல எக்ஸ்னு வச்சுக்கோ, ஏதோ வச்சுக்கோ. இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி பார்க்கணும், இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஆன்சர் சேமா இருந்தா இதை அடிச்சிடணும். இவங்க ரெண்டு பேரும் சீரிஸ், இவங்க ரெண்டு பேரும் சீரிஸ். தென் அந்த ஆன்சர் இந்த ஆன்சர் பேரலல். அவ்வளவுதான். இங்கேயும் ஐடியா. கெப்பாசிட்டர்லயும் அதான் ஐடியா, ரெசிஸ்டார்லயும் அதான் ஐடியா. சரி இல்லையா? 2025 கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் சம் தான் இதுல கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில. அதனால ரெசிஸ்டார் சீரிஸ் அண்ட் பேரலல் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது இண்டக்டாரையும் பிராக்டிஸ் அதுக்கு இதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஆறு தான் மாத்த போறேன். அங்க ஆறு எல் ஐடியா எல்லாம் ஒண்ணுதான். பெண்டா இருந்தா சீரிஸ், ஜங்ஷன் இருந்தா பேரலல். ரைட்டா? சீக்கிரம் முடி, சீக்கிரம் முடி. எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. அதான் அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஆன்லைன் வரல. டயா பாராஃபர் சொல்லி கொடுத்தேனே, மேக்னடிசம் மேட்டர்ல தான் வரும். ஹெச் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னடைசிங் ஃபீல்டு, கைஎம், மியூஆர் அதெல்லாம் சொல்லி கொடுத்தேனே, வரல. என்னடா பஞ்சாயத்துங்க, இந்த மிரட்டுறேன் அவனை. நான் அவனை கேட்கறேன்டா, உன்னை மிரட்டுறியான். இவன் போய் உன்னை மிரட்டுறான்றிய நம்புடா நானே. அவனே பாவண்டா, அவன் புள்ள பூச்சி. அவனை வம்பு கிடைக்குது. ஏன் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்? இருக்கக்கூடாது. அது இல்லை, வேற என்ன இருக்கு? என்னது? ஓ ஆமா, அந்த கருமெல்லாம் அப்பதான் போயின்னு இருக்குல்ல. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டே
எல்லாம் பார்த்தா கடைசியா வாங்கிட்டு டேவா தான் இருக்காது. என்னன்னா உன்கிட்ட சொல்றது, கவனி. இன்னைக்கு எதெல்லாம் உனக்கு நல்லதா படுதோ நாளைக்கு அதெல்லாம் உனக்கு சரியா படாது. இன்னைக்கு எதெல்லாம் உனக்கு புதுசா தெரியுதோ நாளைக்கு அதெல்லாம் உனக்கு புதுசா தெரியாது. இதுக்காடா இப்படி அலைஞ்சோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 20ல இருந்து 40க்கு டிராவல் பண்ணி தான் நீ தெரிஞ்சுக்கணும்னா 40 சொல்றது 20 கேட்கணும். தெரியுதா? அதனால பட்டாதான் புத்தி வரும்னா பட்டு புத்தி பாட்டு நீ சொன்னாலும் திருந்த போறது இல்ல. ஏன்னா நிறைய பேர் சொன்னதுதான் பட்டாதான் சொல்றா, பட்டாதான் கம்ப்ளீட் பண்ணு, புத்தி வரும். அதனால இப்ப சொன்னு வச்சு ஏன் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் கேக்குறியா? நான் அங்க உட்காந்துருக்கும் போது எங்க நீ என்னெல்லாம் பண்றியோ அதெல்லாம் நான் பண்ணேன். அப்ப சொன்னாரு இந்த இடத்துல நான் பிரிக்க வாதியார் ஞாபகம் வச்சு அப்பப்ப மறந்துடுறேன், ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இது வேற கால அடிச்சுட்டு இருக்கிறாரே. சீராவணி என்னடா கேட்கலப்பா? எதுலடா கொஸ்டின் கொஸ்டின் நிஜமான கொஸ்டின் பேப்பர் இல்லையா? இந்த நேரத்துல அதை பத்தி பேசணும்னா ஏதோ இன்னும் வராது. என்னைய பார்த்து இந்த டாபிக் மட்டும் முடிச்சார் ஒரே நிமிஷம். ரைட் பை எது பண்ணாலும் நல்லா இருக்கு. ரிலேஷன் பிட்வீன் எம் அண்ட் எல் தோ அண்ட் 2 மினிட்ஸ் வந்துட்டு முடிய போகுது. ரிலேஷன் பிட்வீன் எம் அண்ட் எல், எம் அண்ட் எல் இதெல்லாம் இன்னைக்கு தான் நீங்க புதுசா கத்துக்கிற. ஒருவேளை ஸ்கூல்ல படிச்சிருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீயா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா உண்டு. எம்முக்கும் எல்லுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ரெண்டு காயில், ஒரு காயில் L1 இன்னொரு காயில் L2. கண்டிப்பா இங்க எம் இருக்கு. ரைட்டா? இந்த போர்டுல சொல்லி தருவோம் ஒரு விஷயம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். L1 L2 எம். எம்முக்கும் எல்லுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கியா? படிக்கலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோ. எம்எஸ் ப்ரப்போர்ஷனல் டு ரூட் ஆஃப் L1. ரைட்டா? எம்எஸ் ப்ரப்போர்ஷனல் டு ரூட் ஆஃப் L1. இது என்னவா மீனிங்? இன்னைக்கு வரைக்கும், அதாவது நேத்து வரைக்கும் உனக்கு எம் யாருன்னே தெரியாது. கரெக்டா? ரெண்டு காயில் இருந்தா சொல்லாமலே யார். இப்ப L1 L2க்கு எம்முக்கு என்ன சம்பந்தம்? டெரிவேஷன் கிடையாது. எம்எஸ் ப்ரப்போர்ஷனல் டு ரூட் ஆஃப் L1 L2. அப்ப L1 L2 அதிகமா இருந்தா எம் அதிகமா இருக்குமா? எப்படியா இருந்தாலும் ப்ரப்போர்ஷனாலிட்டிக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். கே கே வேணும்னா ரூட் ஆஃப் L1 L2வா? சரி, எம் என்ன? கே ரூட் ஆஃப் L1 L2. இந்த கேக்கு ஒரு பேர் வைங்க. கேக்கு பேரு கப்ளிங் கான்ஸ்டன்ட். அதாவது ரெண்டு காயில கப்பிள் பண்றோம். ஒரு காயில் மேல இப்ப வீட்டுல ஏதாவது நல்ல ஃபேன் இருந்தா உடைச்சு பாரு. அதுல ஒரு காயில் வைன் பண்ணிருப்பாங்க, ரெண்டாவது அது மேல இன்னொரு காயில் வைன் பண்ணிருப்பாங்க. காரணம் மியூச்சுவல் இண்டக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஏன் மியூச்சுவல் இண்டக்ஷன் இன்க்ரீஸ் பண்றோம்? இஎம்எஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இஎம்எஃப் இன்க்ரீஸ் பண்ணாதான் பிளம்பிங் சோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படி என்ன பண்ணும்? ஃபேன் ஓடிட்டு இருக்குமா? எல்லா மோட்டார் ரூலும் அதுதான். காயில் கட்டுற அந்த அண்ணனுக்கு தெரியாது, படிச்ச உனக்கு தெரியணும். ஒரு காயில் மேல ஏன் இன்னொரு காயில வைன் பண்றாங்க? ஸோ எம் அதிகமாகும். கேவோட பேரு கப்ளிங் கான்ஸ்டன்ட். கேக்கு ஒரு ஃபார்முலா போடுங்க. இது யாரா என்னன்னு சொல்லி பார்க்கும். இது என்னது? 5s/5p ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் செகண்டரி காயில் டு தி ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் பிரைமரி. ரைட்டா? பை இந்த ஃபார்முலால நிறைய முறை கேட்டிருக்காங்க, பார்க்க வேண்டியதுதான். கே கேட்பாங்க. கே வேணும்னா எம் பை ரூட் ஆஃப் L1 L2 கண்டிப்பா சம் எழுதணும். L1 தெரியும், L2 தெரியும், எம் தெரியும், எல்லாமே ஹென்ரில வரும். யூனிட் கிடையாது, கே கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறமா ஐடியல் கப்ளிங்னா என்னங்க சார்? ஐடியல் கப்ளிங், ஐடியல் கப்ளிங்னா ஒரு காயில் மேல இன்னொரு காயில இப்படி நெருக்கமா சுத்தனா இதுக்கு பேரு தான் ஐடியல் கப்ளிங். நம்ம ஃபேன்ல இருக்கிற காயில அதான் பண்றாங்க. பிரைமரி காயில் சுத்தி இருப்பாங்க, அதுக்கு மேல செகண்டரி காயில வைன் பண்ணுவாங்க. மோட்டார்ல இருக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிறது எல்லாத்துலயும் பிரைமரி காயில் வைன், செகண்டரி காயில் வைன். இதுக்கு பேரு ஐடியல் கப்ளிங். ஐடியல் கப்ளிங்னா கேவோட வேல்யூ 1. கேவோட வேல்யூ 1ன்னு கொடுத்தீங்கன்னா எம் வந்து ரூட் ஆஃப் L1 L2வா இருக்கிறதுல எம் இப்பதான் மேக்சிமமா கிடைக்கும். ஒத்துக்கிறியா? அதே மாதிரி இந்த கப்ளிங் பேரு, இந்த கப்ளிங் பேர் லூஸ் கப்ளிங். இந்த கப்ளிங் பேரு லூஸ் கப்ளிங். இதுக்கு பேரு 0 டிகிரி ஃபாஸ்டிங். இது லூஸ் கப்ளிங். இல்லைன்னா நார்மல் கப்ளிங். நார்மல் கப்ளிங்ல கேவோட வேல்யூ என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? ஐடியல்ல கே 1. அப்ப கண்டிப்பா லெஸ் தென் 1 தானே. அப்ப லெஸ் தென் 1 இருக்கலாம், லெஸ் தென் 1 இருக்கலாம், இல்லைன்னா கிரேட்டர் தென் 0 இருக்கலாம்.
லூஸ் கப்ளிங் ஆச்சு நார்மல் கப்ளிங் இந்த மாதிரிலாம் வைண்ட் பண்ண மாட்டோம், டைட்டா தான் வைண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இதோட எம் வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்றேன், இதெல்லாம் உனக்கு பிடிச்ச நம்பர் இருக்கு. எம் ஜீரோவா? ஏன் ஜீரோ? ஏன்னா இதோட ஃபிளக்ஸ் இங்க போகுது, இதோட ஃபிளக்ஸ் இங்க போகுது, இந்த இடத்துல மட்டும் தான் லேசா ஃபிளக்ஸ் லிங்க் ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது, மியூச்சுவல் ஃபுல்லா ஜீரோ. 0 டிகிரி ஃபேஷன்னா ஐடியல் கப்ளிங். இது 90 டிகிரி ஃபேஷன். தென் எம் ஈக்குவல் டு கே ரூட் ஆஃப் எல் ஒன் எல் டூ. இதுல எல்1 கொடுத்து எல்2 கொடுத்து எம் கொடுத்து கண்டிப்பா கே கேட்கிற சம்ம நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஐடியல் கப்ளிங்னா தீட்டா ஜீரோன்னு புரிஞ்சுக்கணும், கே ஒன்னு எம் மேக்ஸிமம், அதனால இ மேக்ஸிமம். நீ நம்பலன்னா இந்த ஃபார்முலா பார்த்து மைனஸ் எம் இன்ட்டு டிஐ பை டி. எம் மேக்ஸிமம் இ மேக்ஸிமம். எம் அதிகமானாலும் இ அதிகமா, ரைட்டா? பட் டிரான்ஸ்ஃபார்மர் படிச்சல ஸ்கூல்ல, டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த போய் சொல்லி தான் தரப்ப டிரான்ஸ்ஃபார்மர் முடிச்சு அடுத்த டாபிக் ஆச்சு. இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டு இந்த ஃபார்முலா எடுத்துக்கோ, ஐடியல் கப்ளிங் எடுத்துக்கோ, லூஸ் கப்ளிங் எடுத்துக்கோ, 90 டிகிரி ஃபேஷன் எடுத்துக்கோ. இதுல எப்பவுமே கேட்கிற சம்ம கே தான் கேட்பாங்க, எம் பை ரூட் ஆஃப் எல் ஒன் எல் டூ. சீக்கிரம் முடி சீக்கிரம் முடி, அவுட் சொன்னீங்க. Series and parallel. The given the equivalent distance between A and B, A எங்க இருக்கு, B எங்க இருக்கு? இதுக்கு சீன் பேர் கொடு, இதுக்கு சீன் பேர், இதான் லூப், இதுக்கு சீன் பேர் கொடு, இதுக்கு அதுக்கு சி கொடு, இது சியா, அப்ப இதுக்கு சீன் பேர் கொடு. அப்படின்னா இவனை சாவடிச்சிடலாமா? ஏன்? சி பொட்டென்ஷியலும் சி பொட்டென்ஷியல் சேம் பொட்டென்ஷியல், கரண்ட் ஃப்ளோ ஆகாதா? புரியல புரியல பொட்டென் இங்கேயா சீன் கொடுத்து, இதுதான் ரெசிஸ்டர் இருக்குல்ல, இது சீனா கண்டிப்பா இது சி, இது சீனா கண்டிப்பா இது சி, இது சியா இருக்கு, சி இதை அடிச்சிருது. ஏன்னா இங்க ரெசிஸ்டர் இருக்கு, வேற பொட்டென்ஷியலா இருக்கு. அதுக்கு ஒரு ஏ இல்ல ஏபிசி டின்னு கொடுத்துனா ஏ டு டி, சி டு டி, இதுவும் போகாது. சி டு சி எப்படி கரண்ட் போகும்? இதுவும் போகாது சுத்தமா. இல்ல புரியுது? இதுல இதுல போகாது கரண்ட், அதுதான் அதுல கரண்ட் போகாது. அனைத்து தகவலும் போட்டு பார்த்துக்கலாம். எல்லாமே யாரு தானே, எல்லாமே யாருன்னா பிக்யூஆர்எஸ். இங்க ரெசிஸ்டன்ஸ் இருந்ததா இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா எப்படி இருக்கு சொன்னாங்க? டூஆர் எப்படி சரி கரெக்ட் தான்டா. இதுல இது சீனா இது சீனா இது சி சியா, அப்படி என்ன அர்த்தம்னா இந்த சர்க்கியூட் எல்லாமே அடிச்சு போயிடும். ஏன் அடிச்சு போயிடும்னா இதுவும் சேம் பொட்டன்ஷியல் சேம் பொட்டன்ஷியல், இங்க இருந்து வர கரண்ட் இதை தாண்டியே போகாது. இது ஃபுல்லாவே என்ன சொல்லல, இந்த மாதிரி பெரிய சர்க்கியூட்ல ஒரு சின்ன லூப் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது ஒரு பொட்டென்ஷியல், இது ஒரு பொட்டென்ஷியல், சேம் பொட்டென்ஷியல், அதனால கரண்ட் இதை தாண்டியே இந்த பக்கம் எந்த கரண்ட் வராது. கரண்ட் போனா எல்லா ரெசிஸ்டன்ஸ் போயிடும். ஸோ அப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே போயிடாது. இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, ரைட்டா? அதனாலதான் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் இதுவும் சி இதுவும் சினா கரண்ட் போகாது. அப்ப இதுவும் சீனா கரண்ட் போகாது, இதுவும் சீனா கரண்ட் போகாது. அப்ப இதுக்கு மேல எதுக்குமே கரண்ட் போகாது. இப்ப கரண்ட் போகாதுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லா ஜீரோ ஆயிடும், ட்ராப் ஆயிடும். முதல்ல இந்த பொட்டன்ஷியல பாத்துக்கிட்டே வரணும். அது லாஸ்ட்ல இருந்து சால்வ் பண்றதை விட்டுட்டு பொட்டன்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆயிடும். பட் டாபிக் கொடுங்க. எம் ஈக்குவல் டு கே ரூட் ஆஃப் எல் ஒன் எல், ரைட்? இருக்குது எல்சி ஆர்எல் சர்க்கியூட், ஆர்எல் சர்க்கியூட் சொல்லி கொடுத்து வரீங்க கிளியரா?
செல்ஃப் இண்டக்டன்ஸ் யோசிச்சு பார்த்துக்கோ, மியூச்சுவல் ஃபுல்லா யோசிச்சு பார்த்துக்கோ, சீரிஸ் அண்ட் பேரலல், இங்க சீரிஸ் அண்ட் பேரலல், அங்க லாங் சாலினாய்ட், இங்க 2 லாங் சாலினாய்ட், எம்முக்கும் கேக்குமான எம்முக்கும் L1 L2க்குமான ரிலேஷன் எல்லாமே பேசிட்டோம் இல்லையா? இப்போ ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு ஒரு சம் சொல்றேன், அந்த சம்ம சால்வ் பண்ணிட்டுனா ஒரு ஈஸியா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டைரக்ஷன் வரைக்கும் தான் இந்த டாபிக்ல லேசா கஷ்டமா இருக்குமே தவிர இதுக்கப்புறம் உள்ள வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. பட் டாபிக்கோட பேரு ஆர்சி சர்க்கியூட். ஆர்சி சர்க்கியூட் பண்றேன். ஆர்எல் சர்க்கியூட். இந்த ஆர்சி படிக்கணும், எல்சி படிக்கணும், அதெல்லாம் நாளைக்கு ஏசியில படிக்கணும். ஆர்எல் சர்க்கியூட் நான் ஒரு டைம் சொல்லி தரேன், புரியுதான்னு பாரு, இல்லைன்னா இன்னொரு டைம் கேட்டுக்கும். ரெசிஸ்டார், இண்டக்டர், இதுதான் ஆர்எல் சர்க்கியூட். இங்க பேட்டரி, இங்க கீ. கீ நான் இப்படி போட்டுக்கிறேன், இது கீ. அப்டேட். நான் என்ன பேட்டரியை ஆன் பண்ணல, அப்ப டி ஈக்குவல் டு 0. டி ஈக்குவல் டு 0. டி ஈக்குவல் டு 0 அப்ப இண்டக்டர் ஆஃபர்ஸ் இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ். இண்டக்டர் ஆஃபர்ஸ் இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? என்ன நான் இப்பதான் ஜஸ்ட் ஆன் பண்ணிருக்கேன். டி ஈக்குவல் டு 0. இப்ப டி ஈக்குவல் டு 0வா இருக்கிறப்ப நல்லா கத்துக்கும், இங்க இருந்து ஐ கரண்ட் போகுது, ஆரையும் தாண்டி ஐ கரண்ட் போயிடும். ஆனா எல்லாம் தாண்ட முடியுமா? ஏன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் யார் அப்போஸ் பண்ணும்? நீ கொடுத்த கரண்ட் அப்போஸ் பண்ணும். அப்ப அது வழியா கரண்ட் அலோவ் பண்ணாதா? இப்ப டி ஈக்குவல் டு 0 அப்ப இண்டக்டர் ஆஃபர்ஸ் இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா கரண்ட் 0. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த கரண்ட் இதை தாண்டி போக முடியாது, பெரிய செவரு வச்ச மாதிரி ஆயிடும். இதுதான் ஐடியா. டி ஈக்குவல் டு 0வா இருக்கும் பொழுது இண்டக்டர் ஆஃபர் இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை டைம் ஆகிட்டே இருக்கு, டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி உங்க கொஸ்டின் பேப்பர்ல இந்த வார்த்தை இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட்னு ஒரு வார்த்தை இருக்கு. சூப்பரான கொஸ்டின், ஈஸியா சால்வ் பண்ணும். ஸ்டெடி ஸ்டேட் பார்த்தாலே நீங்க புரிஞ்சுக்கணும் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்ப இண்டக்டர் ஆஃபர்ஸ் 0 ரெசிஸ்டன்ஸ். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? டைம் ஆக 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 இந்த கரண்ட் போய் அதை அப்போஸ் பண்ணும், அந்த கரண்ட் அப்போஸ் பண்ணும், அந்த கரண்ட் ஓவர் கம் பண்ணி இது ஜெயிச்சு இப்படி வந்துடும். எப்ப? டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்ப. அப்ப டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இண்டக்டர் ஆஃபர் 0 ரெசிஸ்டன்ஸ். அந்த டைம்ல இண்டக்டர் ஆக்ட் ஆஸ் அ கண்டக்டர். என்ன புரிஞ்சுக்கிட்டு? இந்த இண்டக்டர் வந்து கண்டக்டரா மாறிடும். ரைட்டா? ஐடியா தானே? இதுல எப்படி சம் கேட்கறாங்க? இது ஒரு பேட்டரி, இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு இண்டக்டர். ஆர் ஆர் இ எல். கேள்வி, ஃபைண்ட் த கரண்ட் t equal to 0. ஃபைண்ட் த கரண்ட் t equal to infinity. சொல்ல முடியுமா? t equal to 0 அப்ப கரண்ட் என்ன? 0. ஏன் 0? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஐ கரண்ட் ஜஸ்ட் பெண்ட் கிராஸ் ஆகுது, இது வரைக்கும் வருமே தவிர இதை தாண்டி உள்ள போக. அப்ப சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகாது, அதனால கரண்ட் 0. எடுத்துக்கிட்டீங்களா? t equal to infinity அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கண்டக்டர் கோடு போட்டுக்கணும். சரி, இண்டக்டர் கண்டக்டரா கோடு போட்டு, நம்ம கோடு போட்டு ரெண்டு பேரும் 2R நான் ஈக்குவல் என்ன பாரணும்? இவ்வளவுதான். கேட்டா இந்த மாடல் தான் இப்ப கேட்ட செம்ம. நான் கொஞ்சம் பெரிய சம்மா தர ட்ரை பண்ணேன், இல்ல பெரிய வித்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. டி ஈக்குவல் டு 0வா, டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்டெடி ஸ்டேட்னு ஒரு வார்த்தை இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட் தான் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸ்டெடி ஸ்டேட் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டில இண்டக்டர் ஆஃபர் கண்டக்டர், அதனால ஆர் ஆர் 2R முடியும். எடுத்துக்கிட்டீங்களா? சீக்கிரம் முடிச்சு. ஒரு 3 சம் கேட்குது, 3 சம் ஆன்சர் போட்டு பேசிட்டு இருக்காது, சீக்கிரம். ஷிஃப்ட் 1ல கேட்டிருக்கிற சம்மு தான் 22 ஜான்ல நடந்தது. ஓகே, சீக்கிரம் முடி. ஆர்எல் சர்க்கியூட், ஆர்எல் சர்க்கியூட்.
t equal to 0 inductor offer infinite resistance for current 0 உங்க கொஸ்டின் பேப்பர்ல find the steady state value of current னு கேட்பாங்க find the steady state value of current நம்ம ட்ரை பண்ணுங்க 9 volt battery resistor inductor resistor resistor inductor 44 மில்லி ஹென்றி 44 மில்லி ஹென்றி 9 ஓம் 9 ஓம் 9 ஓம் எனக்கு ரெண்டு விஷயம் தெரியும் இப்ப அவங்க 2026 ஷிஃப்ட் 1ல கேட்டது t equal to 0 அப்ப கரண்ட் கேட்டிருக்காங்க இது மட்டும் தான் அவங்க கேட்டாங்க நான் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேட்கிறேன் t equal to infinity அப்ப எனக்கு கரண்ட் வேணும் கால் பண்ணி சொல்லு t equal to 0 கரண்ட் 1 சார் 1 ரைட் நல்லா சொன்ன t equal to 1 ஏன் 1 இங்கேயும் இண்டக்டர் இருக்கு கரண்ட்டை கட் பண்ணிடும் உள்ள போக விடாது இங்கேயும் இண்டக்டர் இருக்கு கரண்ட்டை கட் பண்ணி உள்ள போக விடாதா அப்ப இது ரெண்டு கோடி நீங்க அடிச்சிடணும் எப்படி நான் செமிகண்டக்டர்ல சொல்லி கொடுத்தணும் டயோடோட ரிவர்ஸ் பைஸ் அந்த லைன் அடிச்சிடணும்னு சொன்னா அதே மாதிரி t equal to 0 அப்ப இண்டக்டரை பாத்தீங்கன்னா அந்த லைனை புடிங்கி வெளில போட்டுரும் இந்த லைனையும் புடிங்கி வெளில போட்டுரும் அப்ப மீதி அது ரெண்டும் உங்க கண்ணுக்கு இப்ப தெரியக்கூடாது மீதி என்ன தெரியுது ஒரு 9 வோல்ட் பேட்டரி தெரியுது ஒரு 9 ஓம் தெரியுதா i equal to v by r 9 by 9 1 கத்துக்கிட்டீங்களா இது அவங்க கேட்டது அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கிறது t equal to infinity அப்ப சொல்லுங்க கேட்டு 3 சார் 3 ஒரு ஆன்சர் 3 வந்திருக்கு வேற 3 inductor acts as a conductor inductor acts as a conductor 1 by 9 1 by 9 1 by 9 3 by 9 9 by 3 3 i equal to v by r 9 by 3 3 ரைட்டா இந்த சம் RL சர்க்யூட்னாலே இதான் சம் வேற ஒண்ணுமே கிடையாது t equal to 0 t equal to infinity 12 வோல்ட் ஒரு இண்டக்டர் 12 வோல்ட் ஒரு இண்டக்டர் இந்த கொஸ்டினும் அதுல இருக்கிற கொஸ்டின் தான் 4 ஓம் 4 ஓம் தப்பு பண்றேன் இது 4 ஓம் இது 4 ஓம் இது 4 மில்லி ஹென்றி இது 4 ஓம் இது 4 மில்லி ஹென்றி மில்லி ஹென்ரினா யார் தெரியுதா இண்டக்டரோட ஹென்றி மில்லி ஹென்றின்றதால 10 பவர் மைனஸ் 3 இதுலயே எனக்கு ரெண்டு கரண்ட் வேணும் t equal to 0 அப்ப i வேணும் t equal to infinity அப்ப i வேணும் கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் டாபிக் வேணும் இப்ப t equal to 0 t equal to 0 அப்ப இவங்க ரெண்டு அப்ப 12 by 4 3 ஆம்பி t equal to infinity t equal to infinity 6 ஆம்பியரா ஒண்ணு இல்ல 1 by 4 1 by 4 3 by 4 4 by 3 12 by 4 by 3 3 12 36 by 4 9 கரெக்டா ஸோ 9 டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பேன் இந்த ரெண்டு சமயம் எல்லாரும் கிளியர் ஸோ ரெகுலர் மாடல் தான் RL சர்க்யூட்னால இதுதான் t equal to 0 இருக்கிறப்ப t equal to infinity இருக்கிறப்ப அவங்க ஏதாவது ஒரு கேட்பாங்க ரெண்டுமே ரெண்டுத்துக்கு ஆன்சர் போட்டுங்க கிளியர் ஆன்சர் பசன் நேஹா பத்திகா இந்த மாடல் கிளியரான்னு கேட்கு ரைட் ரைட் சீக்கிரம் சார் சொல்டா சார் t is equal to 0 அப்போ கரண்ட் 3 சார் எந்த கரண்ட் 3 செகண்ட் கொஸ்டின்கா எஸ் சார் நம்ம 3 ஆம்பியர் t equal to 0 அப்ப இந்த லைன் ஃபுல்லா போயிடும் இந்த லைன் ஃபுல்லா போயிடும் i equal to v by r i equals to v by r 12 by 4 அப்ப 3 தான் கரெக்ட் தானே எஸ் சார் t equal to infinity அப்ப 9 சொல்லிட்டியா எஸ் சார் டாபிக் ஏசி ஜெனரேட்டர் படிக்க தேவையில்ல பெருசா ஆனா அது எப்படி வந்ததுன்னு படிக்கணும் அதுக்காக மோஷனல் இஎம்எஃப் டாபிக் பீரியாடிக் மெயின் டாபிக்
இல்லைன்னா ஏசி ஜெனரேட்டர் பீரியாடிக் இஎம்ஐ. கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நமக்கு தேவையில்லை. அது வந்து எப்படி சம் போடணும்னு மட்டும் சொல்லி தரேன். ஒரே ஃபார்ம்ல தான். பீரியாடிக் இஎம்ஐ அதுல வர்றது பீரியாடிக் இஎம்ஐ ஏசி ஜெனரேட்டர். அவ்வளவுதான். இது முடிச்சதும் பிரேக் போயிட்டு வந்து ஏசி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீரியாடிக் இஎம்ஐ மாடல் சர்க்கியூட் கிளியர் தானே இருக்கும். சர்க்கியூட்டை பார்த்து பயந்துராது, ஒண்ணுமே இல்லை. டி ஈக்குவல் டு 0, டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இந்த டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கேட்க ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ ஆஃப் கரண்ட். இதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஆர்சி ரெசிஸ்டாரும் கெப்பாசிட்டரும் அதையும் வச்சு சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ரிவிஷன்ல சொல்லி தராது. டாபிக்கோட பேரு பீரியாடிக் இஎம்ஐ. ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டி5 பை டிடி. நான் எழுத இது யாரு சொல்லிக்கிட்டேன்? இது யாரு லென்ஸ்ல 5க்கு பதிலா NBA காஸ் தீட்டா. இது ஃபிளெக்ஸ். கேள்விப்பட்டிருக்கியா? ஒமேகாவுக்கு பதிலா தீட்டா பை டி தானே, தீட்டாவுக்கு பதிலா ஒமேகா டி தானே. அப்ப ஈக்கு பதிலா மைனஸ் ஆஃப் டி பை டிடி, 5க்கு பதிலா NBA காஸ் ஒமேகா டி ஈக்குவல் டு சால்வ் பண்ணு NBA ஒமேகா சைன் ஒமேகா டி. பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை? NBA ஒமேகா சைன் ஒமேகா. ஏசி ஜெனரேட்டர் வேற ஒண்ணு. இது எல்லாமே கான்ஸ்டன்டா. அதுக்கு பதிலா மேக்சிமம் E0 NBA இன்ஸ்டால் மாதிரி வந்து பண்ற பாருங்க. NBA ஒமேகாவுக்கு தானே E0 கொடுத்தேன். அப்ப E0 சைன் ஒமேகா. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே பதில். சைனை பார்த்துட்டாலும் இந்த ஃபங்க்ஷன் என்ன கிராஃப்? சைன் கிராஃப் தானே. பதில். இந்த இடம் யாரு? இந்த இடம் யாரு? 0. இந்த இடம் யாரு? இந்த இடம் யாரு? இந்த இடம் யாரு? இந்த இடம் யாரு? நீயே பார்த்து சொல்லு. ஒமேகா டி 0. E 0வா? ஒமேகா டி 5/2. E0 0வா? 3π/2 மைனஸ் E0. அதுக்கப்புறம் 2π0வா? எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு கரண்ட் வேணும். என்ன பண்ணுவேன்? மேக்சிமம் கரண்ட் வேணும். மேக்சிமம் கரண்ட். இங்க இருக்கிறது இஎம்எஃப். நல்லா பார்த்து சொல்லு. இங்க இருக்கிறது இஎம்எஃப். நான் கேட்கறது மேக்சிமம் கரண்ட். ஐமேக்ஸ் கேட்கறது. என்ன பண்ணுவீங்க? இது சரியா பாரு. சரியா? ஏன் நான் மேக்சிமம்னு சொன்னதும் புத்தி என்ன யோசிக்கணும்? ஒமேகா டி 90 யோசிக்கணுமா? ஏன்? சைனை பார்த்துட்டாலே ஒமேகா டி 90யா? சைன் 90 1. E0 யாரு? NBA ஒமேகாவா பை யாரா? இது எப்படி எழுதுவ? இதுவும் சரியா பாருங்க. அப்படியே சம் கேட்டுதான். 5 ஒமேகா ஆர். அதனால யோசிக்க முடியுதா? என்பிஏக்கு பதிலா மேக்சிமம் பிளக்ஸா? தீட்டா 0 கொடுப்ப. தீட்டா 0 கொடுத்தா என்பிஏ. அப்ப என்பிஏ மேக்சிமம். மேக்சிமம் சொல்றதுக்கு அங்க 5 கொடுத்துருக்கேன். 5 ஒமேகா பை ஆர் ஐமேக்ஸ். இந்த டாபிக்ல கேட்கிற சம்மு ஐமேக்ஸ் தான் கேட்பாங்க. ஒன்னு என்பிஏ ஒமேகா பை ஆறு என்ஏபி கொடுத்தாங்கன்னா, இல்லைன்னா டைரக்டா 5 ஒமேகா பை ஆறு. இது ஐமேக்ஸ். தென் வழக்கம் போல இந்த ஃபார்ம்ல ஈக்குவல் டு E0 சைன் ஒமேகா டி. அவ்வளவுதான். இந்த ஈக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுப்பாங்க. E0/2, E0/√2, ஒமேகா டி எவ்வளோ? ஆசிலேஷன் சம் போட்டுமே ஞாபகம் இல்ல? பெண்டுலம் சம்லாம் போட்டல, அதே தான். அந்த இடத்துல ஆம்பிளிடியூட் ஒய்க்கு மேல A/2 ஞாபகம் பாருங்க. பெண்டுலம் சம்ல ஒய்க்கு பதிலா A/√2ன்னா கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் ரேஷியோ சொல்லி கொடுத்தேன். ஆசிலேஷன்ல 1:1 ஞாபகம் இல்ல? 1:1. ஒய்க்கு மேல A/√2 அப்படின்னா 1:1 சொன்னமா? ஒய்க்கு மேல A/2 3:1. இப்பயே ஒரு ஞாபகம் இல்ல, எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கு. இப்பதான் படிச்சீங்க. சீக்கிரம் முடிச்சுவா. பீரியாடிக் இஎம்ஐ சம் ஃபார்ம்ல இந்த இடம் தான். ஐமேக்ஸ் என்பிஏ ஒமேகா பை ஆறு 5 ஒமேகா. சீக்கிரம். பீரியாடிக் இஎம்ஐ number of turns, B magnetic field, A area of the coil,
ஒமேகா ஆர். ரைட். டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம ஏசில படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இஎம்ஐ முடியுது. ஸோ பிரேக் முடிச்சுட்டு வந்தேன்னா